தேர்தல் ஆணையம் அபட்டமான ஒரு பொய்யை வந்து சுப்ரீம் கோர்ட்ல கூறியிருக்கு. அதனால என்னன்னா அது அப்படி ஒரு பிரச்சனையே நடந்தது இல்லை. அதாவது விவிபேட் இதுவும் எங்களுடைய அந்த எலக்ட்ரானிக் கவுண்டிங் வந்து எல்லா இடத்துலயும் டேலி ஆச்சு என்று அப்பட்டமான ஒரு பொய்யை வந்து சுப்ரீம் கோர்ட்ல கூறியிருக்காங்க. அதையும் வந்து நம்ம ஜஸ்டிஸ் கண்ணா வந்து கடந்து போயிட்டாங்க. கண்ணாவும் தத்தாவும் கடந்து போயிட்டாங்க. 334 சீட்டு இருந்தா இப்ப ஆக்டிவ் கான்டெஸ்ட் பாத்தீங்கன்னா அந்த சீட்டுல தான் இருக்கிறது. அந்த 334 வருமானு பாத்தீங்கன்னா அது 100% ஸ்ட்ரைக் ரேட் தான் வரும். அவர்களுக்கே தெரிஞ்ச விஷயம் தான் 272 எங்கேயுமே வரமாட்டேங்குது என்ற எந்த கணக்கு போட்டாலும் பாஜகவுக்கு வரமாட்டேங்குதுன்றதுதான் உண்மை நிலையா இருக்கிறது. அனைத்து மிஷினரியை வைத்துக் கொண்டு ஒரு தேர்தலை ஜெயிக்க வேண்டும் என்ற அந்த நோக்கத்தில் வந்து பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். தேர்தலை வந்து அதனுடைய சாங்கிட்டியை வந்து கேள்வி கேட்கும் விதமான இருக்கின்ற ஒரு பிரச்சனையா இருக்குது. அதே மாதிரி ஏன் 100% ஏன் கவுண்ட் பண்ண முடியாதுன்னு சொல்றாங்க புரிய மாட்டேங்குது. 10 கேண்டிடேட் மொத்தமா இருக்கிறார்கள். அதுல வந்து காங்கிரஸ்காரர் 2 பேரும் டிஸ்குவாலிஃபை பண்ணிட்டாங்க. கலெக்டர் அங்க டிஸ்குவாலிஃபை பண்ண ஐஏஎஸ் அதிகாரி அவரும் ஒத்தாசை பண்றாரு. அவர் வந்து டிஸ்குவாலிஃபை பண்ணிடுறாரு. டிஸ்குவாலிஃபை பண்ணோம்னா என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா பாக்கி இருக்கிற 8 பேர் வந்து அவர்கள் வந்து வாபஸ் வாங்குறார்கள். பாஜகவுடைய கேண்டிடேட் மட்டும் இருக்கிறாரு, அவர் வந்து ஜெயிச்சு வந்துட்டாராமா. இது வந்து இந்திய ஜனநாயகத்துல வந்து 1947 இருந்து நாம் காணாத விஷயமா இருக்கு. விவிபேட்ல வருது. ஆனா கண்ட்ரோல் யூனிட்ல அது ரெக்கார்டா இருக்கா இல்லையா இது தெரிய வேணும். இது ஜஸ்டிஸ் கண்ணாக்கு ஏன் புரியல இதுவரை எனக்கு வழங்க மாட்டேங்குது. நீங்க தேர்தல வந்து 80 நாள் நடத்துவீங்களாமா, ஆனா கவுண்டிங் மட்டும் 2 மணி நேரத்துல முடிச்சிடணுமா? இது என்ன நியாயம் எனக்கு புரிய மாட்டேங்குது. 300 பூத் இருக்கிற இடத்துக்கும் 5 மெஷின், 600 பூத் இருக்கிறதுக்கும் 5 மெஷின் சொன்னீங்கன்னா அது ஸ்டாட்டிஸ்டிக்கலி சிக்னிபிகண்டா இருக்காது. அதுதான் பிரச்சனையாக கூறுகிறார்கள். என்ன சொல்கிறார்கள் சாப்ட்வேர் எக்ஸ்பர்ட்ஸ் பாத்தீங்கன்னா மிக தெளிவாக வந்து இதை ப்ரோக்ராம் செய்ய முடியும் என்றுதான் சொல்கிறார்கள். அப்படி ப்ரோக்ராம் செய்ய முடியுன்ற ஒரு விஷயமா இருந்தாலும் இட் இஸ் ப்ரோக்ராமபிள் டிவைஸ் நிச்சயமாக வந்து எலெக்ஷனுடைய சாங்கிட்டி கிடையாதுன்றதுதான் முக்கிய கருத்தா இருக்கிறது. இவிஎம் மெஷினுடைய நம்பர் மட்டும் தான் நோட் பண்ணுவாங்க. எந்த எந்த இடத்துக்கு எந்த மெஷின் போகுதுன்னு சொல்லி வந்து நோட் பண்ணுவாங்க. அதன் பிறகு அதையெல்லாம் கலெக்ட் பண்ணி கொண்டு போயிட்டு ஒரு இடத்துல வந்து கோடவுன்ல வந்து வைப்பார்கள். அதன் பிறகு வந்து இப்ப 40 நாள் 50 நாள் எல்லாம் ஆகுது. அதன் பிறகுதான் கவுண்டிங் ஒரு 40 நாள் 50 நாளுக்கு நடுவில் வந்து எவனாச்சும் போய் ப்ரோக்ராம் பண்றதுல ஒரு பிரச்சனை இல்லை என்று நான் கருதுகிறேன். GUI இந்தியாவின் தலை சிறந்த vernacular edtech brand, skilling everyone everywhere. Anuj SHG Scratch Free Tiles. No more scratch, no more tension. சார் 100% விவிபேட்ல இருக்கக்கூடிய அந்த ஒப்புகை சீட்டுகளை எண்ணணும் அப்படின்ற வழக்கு இன்னைக்கு விசாரணைக்கு வந்து 2 மணிக்கு ஒத்தி வச்சிருக்காங்க நீதிபதிகள். 5 கேள்விகளையும் வந்து தேர்தல் ஆணையத்திடம் கேட்டிருக்காங்க. ஸோ அந்த 5 கேள்விகள் பொறுத்த வரைக்கும் கண்ட்ரோல் யூனிட், பேலட் பாக்ஸ், அதுக்கப்புறமா மைக்ரோ கண்ட்ரோலர், இது சம்பந்தமான கேள்விகளாவே இருக்கு. இது எப்படி சார் நம்ம புரிஞ்சுக்கலாம்? விவிபேட் மிஷின் தான் கண்ட்ரோல் யூனிட்டுக்கு கம்யூனிகேட் பண்றது. அது நமக்கு என்னன்னு தெரியாது. இதுதான் பிரச்சனையா இருக்கு. அதாவது நீங்க அமுத்துறது வந்து ரொம்ப தெளிவாக விவிபேட்ல தெரிகிறது. நீங்க யாருக்கு வந்து அமுத்தி இருக்கீங்கன்றது தெரிகிறது. அந்த சின்னம் வந்து வருகிறது. ஆனால் அந்த கண்ட்ரோல் யூனிட்டுக்கு என்ன கம்யூனிகேட் செய்யப்படுகிறது, விவிபேட் மெஷின்ல இருந்து என்ன கம்யூனிகேட் செய்யப்படுகிறது என்று அதுல இன்னும் தெளிவு கிடையாது. இதுதான் பிரச்சனையா இருக்கு. அப்ப இதனாலதான் பலரும் என்ன கேட்கறாங்கன்னு பாத்தீங்கன்னா அந்த விவிபேட்ல வருகின்ற அந்த இது இருக்கு இல்லையா, அந்த சிம்பிள் வந்து இல்லையா, நீங்க யாருக்கு ஓட் பண்ணீங்கன்னு ஒண்ணு இல்லையா, அதை எடுத்து போட்டு நீங்க வந்து சாதாரணமான ஒரு பேலட் பேப்பர்ல பேலட் பாக்ஸ்ல போடுறதுக்கான ஏற்பாடுகள் செய்யுங்கள். அப்போ ஏதாச்சும் குழப்பம் வரும் பட்சத்தில் வந்து இது எல்லாமே அப்படிங்கிற ஒரு கருத்தை வந்து வைக்கிறாங்க. தேர்தல் ஆணையம் என்ன சொல்றதுன்னு பாத்தீங்கன்னா இது ரொம்ப நாளாகும், 5 நாளாகும், 8 நாளாகும் சொல்லி கொண்டிருந்தாரு. அப்ப 5 நாள் 8 நாள்ன்றது ஒரு பொருட்டு கிடையாது, ஒரு பிரச்சனை கிடையாது. என்ன பொருட்டுன்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய வாக்கு வந்து நீங்க இன்டென்ட் பண்ண விதத்தில் வந்து அங்க வந்து பதிவாயிருக்கா, இதுதான் பிரச்சனையா இருக்கிறது. இதைத்தான் தேர்தல் ஆணையம் அட்ரஸ் பண்ணுமே தவிர அது 7 நாள் ஆகுது 6 நாள் ஆகுது என்ற அது வந்து அது யுக்திக்கு நிரக்காத ஒரு விஷயமா இருக்கிறது. நம்முடைய தேர்தலை வந்து அதனுடைய சாங்கிட்டியை வந்து கேள்வி கேட்கும் விதமான இருக்கின்ற ஒரு பிரச்சனையா இருக்குது. அதே மாதிரி ஏன் 100% ஏன் கவுண்ட் பண்ண முடியாதுன்னு எதுக்கு சொல்றாங்க புரிய மாட்டேங்குது. மறுபடியும் வந்து இப்ப என்ன ஒரு டிஸ்பியூட் வர்ற இடத்துல வந்து இப்ப ஒரு கேண்டிடேட் கேட்கறான்னு பாத்தீங்களா, இப்ப வந்து நம்ம சூரத்துல நடந்த விஷயங்களை பார்த்தோம், நடந்த அவலத்தை பார்த்தோம். அதாவது 10 கேண்டிடேட் மொத்தமா இருக்கிறார்கள். அதுல வந்து காங்கிரஸ்காரர் 2 பேரும் டிஸ்குவாலிஃபை பண்ணிட்டாங்க. கலெக்டர் அங்க டிஸ்குவாலிஃபை பண்ண ஐஏஎஸ் அதிகாரி அவரும் ஒத்தாசை பண்றாரு. அவர் வந்து டிஸ்குவாலிஃபை பண்ணிடுறாரு. டிஸ்குவாலிஃபை பண்ணோம்னா என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா பாக்கி இருக்கிற 8 பேர் வந்து அவர்கள் வந்து வாபஸ் வாங்குறார்கள். பாஜகவுடைய கேண்டிடேட் மட்டும் இருக்கிறாரு, அவர் வந்து ஜெயிச்சு வந்துட்டாராமா. இது வந்து இந்திய ஜனநாயகத்துல வந்து 1947 இருந்து நாம் காணாத விஷயமா இருக்குது. அப்ப இந்த மாதிரியான அவலங்கள் வந்து எப்படி சண்டிகர் ஒரு தேர்தல்ல வந்து ஒரு மேயர் தேர்தல்ல வந்து அங்க இருக்கின்ற ரிட்டர்னிங் ஆபீசர் வேணுமென்றே 8 பேலட் வந்து டிஸ்குவாலிஃபை பண்ணிட்டு பாஜகவினர் வந்து அதை ஜெயிச்சதை காமிச்சார் இல்லையா. ஏறத்தாழ சூரத்தும் சண்டிகரும் ஒரே மாதிரி தான் இருக்கிறது. அப்ப அந்த மாதிரியான ஒரு இது ஏறத்தாழ ஒரு நடைமுறையாக வந்துடக்கூடாது என்ற அந்த ஐயத்தில் தான் இப்போ வந்து பலரும் கேட்கிறார்கள். இது வந்து 100% கவுண்டிங் வேணும் என்று கேட்கிறார். அதுல
முன்னாடியும் இதை பத்தி பல தீர்ப்புகள் வந்திருக்கிறது. அதுதான் ஜஸ்டிஸ் கண்ணா மறுபடியும் சொல்றாரு, இதான் முன்னாடி நடந்தாச்சு, முன்னாடி பேசாச்சு, முன்னாடி பேசியாச்சுன்னு கூறுகிறார். அப்ப முன்னாடி பேசினாலும், பின்னாடி பேசினாலும், சைட்ல பேசினாலும், நடுவுல பேசினாலும் கடைசியில பிரச்சனை தான். பிரச்சனை நீங்க இன்டர்ன் பண்ண நபருக்கு நீங்க வாக்களித்து விட்டீர்கள். அது விவிபேட்ல வருது. ஆனா கண்ட்ரோல் யூனிட்ல அது ரெக்கார்டா இருக்கா இல்லையா, இது தெரிய வேணாம். இது ஜஸ்டிஸ் கண்ணாக்கு ஏன் புரியல எனக்கு இதுவரை எனக்கு வழங்க மாட்டேங்குது. அது ஒண்ணு. ரெண்டாவதாக இப்போ இது கவுண்ட் பண்றதுல என்ன கஷ்டம், டைம் ஆகும். டைம் ஆகிட்டு போட்டுமே. இப்போ நீங்க தேர்தலை 80 நாள் நடத்துவீங்களாமா, ஆனா கவுண்டிங் மட்டும் 2 மணி நேரத்துல முடிச்சிடணுமா? இது என்ன நியாயம் எனக்கு புரிய மாட்டேங்குது. தேர்தல் ஆணையத்தினுடைய ஏறத்தாழ ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா எலக்ட்ரல் பாண்ட்ஸ்ல முன்வைத்த அதே வாதங்கள் தான் இன்னைக்கு தேர்தல் ஆணையம் முன் வச்சு கொண்டிருக்கிறது. இல்லைங்க 10 நாளாயிரம், 5 நாளாயிரம், 20 நாளாயிரம் ஆயிட்டு போட்டோங்கிறேன். அவங்க என்ன வேண்டும், இது என்ன வேண்டும், இதுக்குதான் ஜஸ்டிஸ் கொகோய், அதாவது அவர் தான் போய் செட்டில் ஆயிட்டார் இல்லையா. அதுக்கு பிறகு நல்ல அரசாங்கத்துக்கு ஒத்தாசை பண்ணி என்னென்ன ஜட்மெண்ட் வேணுமோ ஏறத்தாலும் அரசாங்கமே எழுதி கொடுத்து இவர் கையெழுத்து போட்டு இருக்கிற மாதிரி அவருக்கு ஒரு எம்பி சீட்டு கொடுத்திருக்காரு. அவர் என்ன சொன்னாரு பாத்தீங்கன்னா, ஒரு இவிஎம் என்று சொல்கிறீர்கள், ஒவ்வொரு அசம்பிளி செக்மெண்ட்லயும் ஒரே ஒரு இவிஎம் தான் நீங்க இதுல சரிபார்க்க முடியும் என்று கூறினீர்கள். அது சரியில்லை, நீங்க 5 இவிஎம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேரம் பேசுற மாதிரி ஒரு கணக்கை அவர் சொல்லிட்டு போனாரு. அது எதுக்கு சொன்னாருன்னு நமக்கு தெரியாது. ஆனால் அது கூட ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் சாம்பிளா கிடையாது, ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கல் சிக்னிபிகன்ட் என்று சொல்வார்கள். அதாவது இப்போ ஒரு அசம்பிளி செக்மெண்ட்ல இப்போ எடுத்துங்களேன், ஒரு 4 லட்சம் ஓட்டு இருக்குன்னு வச்சுங்களேன், இன்னொரு அசம்பிளி செக்மெண்ட்ல 6 லட்சம் ஓட்டு இருக்குன்னு வச்சுங்களேன். அப்போ நீங்க 5 மெஷின் தான் நீங்க பாப்பீங்கன்னு சொன்னீங்கன்னா, 300 பூத் இருக்கிற இடத்துக்கும் 5 மெஷின், 600 பூத் இருக்கிறதுக்கும் 5 மெஷின் சொன்னீங்கன்னா அது ஸ்டாட்டிஸ்டிக்கலி சிக்னிபிகண்டா இருக்காது. அதுதான் பிரச்சனையாக கூறுகிறார்கள். அதனாலதான் இப்போ பிரச்சனை என்ன, பிரச்சனை உங்களுடைய வாக்கினுடைய சாங்டிட்டி தான் பிரச்சனை. இது மறுபடியும் ஜஸ்டிஸ் கண்ணாக்கு புரியலன்னு நினைக்கிறேன். கேள்வியெல்லாம் கேட்கிறாரு, ஆனா தீர்ப்பு எப்படி வரும் என்ற அந்த ஒரு பிரச்சனை தான் இருக்கிறது. என்னை பொறுத்தவரை எங்கெங்கு தேவைப்படுகிறதோ, எங்கெங்கு ஒரு கேண்டிடேட் கேட்கிறாரோ அந்த அத்தனை இடத்துலையும் 100% கவுண்டிங் செய்ய வேண்டும். இதை தாண்டி நிச்சயமாக ஒரு தீர்வு இதுக்கு கிடையாது என்றதுதான் முக்கியமான என்னுடைய கருத்தா இருக்கு. கடந்த வாரத்துல கூட நம்ம பார்த்திருந்தோம். கேரளாவுல பாஜகவுக்கு ஒரு முறை அந்த பட்டன் அழுத்தினா 2 வாக்குகள் விழுற மாதிரியும், அதுக்கு கீழ இருக்கக்கூடிய எந்த சிம்பிள் அழுத்தினாலும் பாஜகவுக்கே வாக்கு போய் சேர்றதாவும் பார்த்திருந்தோம். சோ இதை தொடர்ந்து நீதிபதி ஒரு முக்கியமான கேள்வியா கேட்டிருக்காங்கன்னு எடுத்துக்கலாமா? எத்தனை பேலட் யூனிட்கள் சின்னங்கள்ல பொருத்தப்படும் அப்படின்ற கேள்வியும், குறிப்பா மைக்ரோ கண்ட்ரோலரை ஒரு முறை மட்டும் தான் ப்ரோக்ராம் செய்யக்கூடியதா இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ ஒரு முறை மட்டும் தான் ப்ரோக்ராம் செய்ய முடியும் அப்படின்னா, முதல்ல மேனுஃபேக்சர் பண்ணப்பவே ஒரு முறை ப்ரோக்ராம் செஞ்சுட்டு எலெக்ஷனுக்கு முன்னாடி அதை விட்டுட்டாங்கன்னா, ரெண்டாவது அதை யாரும் ப்ரோக்ராம் செய்ய முடியாதுல்ல. ஆமா, அது நமக்கு தொழில்நுட்பம் இல்லாதனால, இல்லைன்னா நான் சாஃப்ட்வேர் எக்ஸ்பர்ட்டா இல்லாதனால எனக்கு அவ்வளவு தெரியாது. ஆனால் என்ன சொல்கிறார்கள் சாஃப்ட்வேர் எக்ஸ்பர்ட்ஸ் பாத்தீங்கன்னா, மிக தெளிவாக இதை ப்ரோக்ராம் செய்ய முடியும் என்றுதான் சொல்கிறார்கள். அப்படி ப்ரோக்ராம் செய்ய முடியுன்ற ஒரு விஷயமா இருந்தால், இட் இஸ் a programmable device, நிச்சயமாக எலெக்ஷனுடைய சாங்டிட்டி கிடையாது என்றதுதான் முக்கிய கருத்தா இருக்கிறது. மல்டிபிள் டைம்ஸ் நம்ம அதை ப்ரோக்ராமிங் பண்ணிக்கலாம் நமக்கு தேவையான மாதிரி. அப்படி ப்ரோக்ராம் பண்ணலாம்னா அதனுடைய சாங்டிட்டி கிடையாதுன்றதுதான் அர்த்தம். நிச்சயமாக அது பிரச்சனையாகத்தான் இருக்கும். அது நீங்க எப்ப வேணாலும் ப்ரோக்ராம் பண்ணலாம் என்று விட்டால், அது இப்ப தேர்தலுக்கு பிறகு கூட ப்ரோக்ராம் பண்ணலாம் இல்லையா? இப்ப என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த இவிஎம் மெஷினுடைய நம்பர் மட்டும் தான் நோட் பண்ணுவாங்க. இப்ப எந்த இடத்துக்கு எந்த மெஷின் போகுதுன்னு சொல்லி நோட் பண்ணுவாங்க. அதன் பிறகு அதையெல்லாம் கலெக்ட் பண்ணி கொண்டு போயிட்டு ஒரு இடத்துல கோடவுன்ல வைப்பார்கள். அதன் பிறகு இப்ப 40 நாள் 50 நாள் எல்லாம் ஆகுது. அதன் பிறகுதான் கவுண்டிங் ஒரு 40 நாள் 50 நாளுக்கு நடுவில் எவனாச்சும் போய் ப்ரோக்ராம் பண்றதுல ஒரு பிரச்சனை இல்லை என்று நான் கருதுகிறேன். அது குறிப்பாக குஜராத் போன்ற மாநிலங்களில் ஏறத்தாழ எல்லாமே ஒரு மாடிஃபைடு ஊர் என்று கூறுவார்களே, மோதியை தவிர யாரும் இல்லை என்ற ஒரு எதிர்கட்சிகளே இருக்கக்கூடாது என்று இருக்கிறவர் பூரா வாங்கி விட்டார்கள் குஜராத் போன்ற மாநிலங்கள். அப்ப எதிர்கட்சியே இல்லாத இடங்களில் நிச்சயமாக இது எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்கன்றத நம்ம சொல்ல முடியாது. யார் வேணாலும் எங்க வேணாலும் சேர்த்து என்ன வேணாலும் செய்யலாம் என்ற நிலை ஆயிட்டு. இங்கே மதுரையில போன தேர்தல் நடக்கின்ற அந்த இதுல ஸ்ட்ராங் ரூமுக்குள்ளால 2 நபர்கள் ஏறினார்கள் என்ற அந்த ஒரு குற்றச்சாட்டு இருந்தது. அதன் போய் பார்க்கும்போது அதன் உண்மையான குற்றச்சாட்டாக எப்படி பிடிக்கப்பட்டார்கள் பாத்தீங்கன்னா, அங்க விஜிலண்டாக எதிர்கட்சிகள் இருந்தனால பிடிக்கப்பட்டார்கள். இப்போ குஜராத் போல என்றால் யூபி போல இடங்கள் எல்லாம் பல இடங்கள்ல அப்படி ஒரு நிலையே கிடையாது. எதிர்கட்சிகளே இல்லாத ஒரு நிலையை பல இடத்துல பார்த்து கொண்டிருக்கோம். மக்களினுடைய அந்த குமுறல், மக்களினுடைய அந்த மக்கள் தான் எதிர்கட்சியா இருக்கிறாங்க. பாஜக எதிராக இன்னைக்கு யார் இந்தியாவில் இருக்கான்னு பாத்தீங்கன்னா மக்கள் தானே தவிர நிச்சயமாக எதிர்கட்சிகள் கிடையாது என்ற நிலை இருக்கிறது பல மாநிலங்களில். அப்படி இருக்கும்போது மக்களாக இதை திரண்டு போய் அங்கு போய் உட்கார முடியாது என்ற ஒரு நிலை இருக்கிறது. அப்படி இருக்கின்ற ஒரு நிலையில் தான் இது தேவைப்படுகிறது. இது ப்ரோக்ராமபிள் டிவைசஸ் என்று பாத்தீங்கன்னா
அந்த ப்ரோக்ராம் வந்து நீங்க எந்த இடத்துல வந்து என்ன செய்தீர்கள் என்று அந்த சோர்ஸ் கோடை வந்து வெளியிடுங்கள் என்றதான் சாஃப்ட்வேர் எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் கூறிக்கொண்டிருக்கிறார். அந்த சாஃப்ட்வேர் எக்ஸ்பர்ட்ஸ் கூறிக்கொண்டிருக்கின்ற அந்த சோர்ஸ் கோடை ஏன் வெளியிட மாட்டார்கள் தேர்தல் ஆணையம் என்று எனக்கு புரிய மாட்டேங்குது. அதே மாதிரி பல டவுட்களை வந்து காங்கிரஸ் கட்சியிலிருந்தும் பல கட்சியிலிருந்தும் எழுப்பினார்கள். ஆனால் அந்த ஒரு கேள்விக்கு கூட பதில் அளிக்காமல் தேர்தல் ஆணையம் ஏதோ நரேந்திர மோடியினுடைய ஏதோ ஒரு டிபார்ட்மெண்ட் மாதிரி, இல்லை என்றால் நரேந்திர மோடியினுடைய வீட்டுல ஏதோ வேலைக்காரர்கள் மாதிரி அவர்கள் வந்து செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். எதிர்கட்சிகள் கேட்கிற கேள்விகளுக்கு ஏன் பதில் அளிக்கவில்லை என்ற கேள்வியும் இருக்கிறது. மிக தெளிவாக வந்து காங்கிரஸ் கட்சி வந்து எழுத்து மூலமாவே கொடுத்திருக்கிறது, பல கட்சிகளுக்கு கொடுத்திருக்கிறது, இண்டிவிஜுவல்ஸ் கொடுத்திருக்காங்க, சாஃப்ட்வேர் எக்ஸ்பர்ட்ஸ் வந்து இதை பத்தி கேள்வி கேட்டிருக்கிறார்கள். இந்த ஒரு கேள்விக்கு பதில் இல்லாமல் இல்ல நாங்க ஒரு டேட் சொல்லியிருந்தோம், அந்த டேட்டுக்கு நீங்க யாரும் வரவில்லை என்ற அந்த ஒரு எக்ஸ்பிளனேஷன் இருக்கு இல்லையா, நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு எக்ஸ்பிளனேஷன். வாக்குச்சீட்டு முறை இருந்த வரைக்கும் அத கவுண்ட் பண்ண முடியல. அது நாட்கள் கணக்கா எடுத்துட்டே போகுது. அண்ட் யாரு வேணாலும் வந்து பாதுகாப்பாக வைக்கக்கூடிய அந்த வாக்குச்சீட்டுகள் இருக்கக்கூடிய பெட்டிகள மாத்திடுறாங்க. நெறைய குளறுபடிகள் நடக்குதுன்னு தான் இந்த முறைக்கு வந்திருந்தாங்க, வாக்கு இயந்திர முறைக்கு. ஆனா இப்ப இங்கேயும் விவிபேட்ட கவுண்ட் பண்ணணும், அந்த வாக்குச்சீட்டு ஒப்புகை சீட்டுகள கவுண்ட் பண்ணணும் அப்படின்னு வரும்போது, இதுவும் இட் டேக்ஸ் டைம்ஸ். அதனால தான் நாங்க வந்து அதை கவுண்ட் பண்றதுக்கு முற்பட மாட்டேங்கிறோம் அப்படின்னு சொல்றாங்களே. இந்த வாதம் சரின்னு நினைக்கிறீங்களா? இல்ல அந்த வாதம் நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏனென்றால் இப்ப வந்து ஒரு காலத்துல வந்து நமக்கு கேமராஸ் கிடையாது, இந்த அளவுக்கு பாதுகாப்புகள் கிடையாது. அதனால வந்து பல இடங்கள்ல பூத் கேப்சரிங் நடந்து கொண்டிருந்தது உண்மைதான். ஆனால் அதை தாண்டி வந்த ஒரு காலகட்டம் நாம் பார்த்துக் கொண்டிருக்கோம். வாக்குச்சீட்டே வைத்துக் கொண்டுதான் கோபால்சாமி என்ற தேர்தல் ஆணையர் வந்து தேர்தல் பீகார்ல நடத்தினாரு. அப்ப யாரும் வந்து பேலட் எல்லாம் போய் புடுங்கி அதுக்குள்ள வந்து நடக்கவில்லை, ஸ்டாப் பண்ணவில்லை. இப்ப எல்லா தேர்தல் நடக்கின்ற இடங்களிலும் எல்லா பூத்துகள்லயும் வந்து இப்ப வந்து கேமரா இருக்கிறது, பொருத்தப்பட்டிருக்கிறது. அந்த கேமரா டைரக்டாக தேர்தல் ஆணையத்துக்கு கனெக்ட் ஆயிருக்கிறது. அப்ப இப்படி இருக்கின்ற சூழ்நிலையில வந்து நீங்க இது பண்ணவே முடியாது. உங்களுடைய பேலட் ஸ்டஃபிங் என்பது நீங்க பண்ணவே முடியாது. அப்ப இந்த வாதமே வந்து தவறான வாதம். நீங்க வந்து நிச்சயமாக இப்போ வந்து டவுட் வந்து இருக்கனால வாக்குச்சீட்டு முறையில் வந்து தாராளமாக நடத்தலாம். வாக்குச்சீட்டு முறையில் வந்து இப்போ அடுத்த பேஸ் நடத்த முடியாதுன்னு வச்சுக்கங்களேன். இன்னும் 2 பேஸ் இருக்குது இல்லையா, அதுக்கு நீங்க பண்ண முடியாதா என்ற கேள்வி இருக்கிறது. நீங்க வந்து ஒரு ஹாஃப் ஆஃப் த பேஸ் நீங்க வந்து எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின்ல பண்ணுங்க, ஹாஃப் ஆஃப் த பேஸ் நீங்க வந்து வாக்குச்சீட்டு முறையில பண்ணுங்கிறேன். இந்த ஆர்குமெண்ட் வந்து பூத் கேப்சரிங் நடக்கும் என்ற ஆர்குமெண்ட் வந்து ஒரு காலத்துல இருந்து அது வந்து இப்போது வந்து இன்ஃபெக்டிவ்ஸா இருக்கிறது. ஏனென்றால் எங்கு தவறு நடந்தாலும் அது உடனடியாக கண்காணித்துக் கொண்டு அந்த பூத்ல வந்து மறுபடியும் ரீபோலிங் நடக்கும். அந்த ரீபோலிங் நடந்து அதுலயும் வந்து சாட்டிஸ்பாக்சன் ஆகவில்லை என்றால் மறுபடியும் அந்த ரீபோலிங் நடக்கும். இதுதான் இன்றைய நிலையா இருக்கிறது. அப்ப இது தெரியாமத்தான் வாய்க்கு வந்தபடி பேசுறதுதான் இல்ல பேலட்னா டைம் ஆகும்னு சொல்றது வந்து நிச்சயமா ஏற்றுக்கொள்ள முடியாது. டைம் ஆனதுல என்ன பிரச்சனைன்னு கேட்கிறேன். உங்களுக்கு எதுக்கு இப்போ 2 மணி நேரத்துல எதுக்கு தேர்தலினுடைய ரிசல்ட் எதுக்கு அறிய வேண்டும் அப்படின்னா, எனக்கு இன்னைக்கு அறியினாங்க தமிழ்நாட்டுடைய ரிசல்ட் என்ன இன்னைக்கு சொல்லுங்க பார்ப்போம். ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க? ஏன் 50 நாள் கழிச்சு சொல்றீங்க? அப்ப அது காலகாலம் கிடையாது. ஆனால் நீங்க வந்து ஜூன் 4 ஒரு நாள் வந்து நீங்க வந்து கொடுத்திருக்கீங்க. ஜூன் 4 2 மணி நேரத்துல எனக்கு தெரியுதுன்னு சொல்றது எவ்வளவு பெரிய அபத்தம்னு பாருங்களேன். இது பிஜேபிக்கு ஒத்தாசை செய்கின்ற இன்னொரு விஷயமா தான் பார்க்க வேண்டியதே தவிர, நிச்சயமாக இது வந்து தேர்தலுக்கு உகந்தையாக இந்தியாவில வந்து ஃப்ரீ அண்ட் ஃபேர் போல் நடத்த வேண்டும் என்ற அந்த கருத்தின் அடிப்படையில் நடக்கின்ற விஷயமா எனக்கு தோணவில்லை. 2019 நடந்த மக்களவை தேர்தலையுமே தமிழகத்திலேயே காஞ்சிபுரம், மதுரை உள்ளிட்ட ஒரு சில இடங்கள்ல, ஒரு சில தொகுதிகள்ல பதிவான வாக்குகளை விடவும் எண்ணப்பட்ட வாக்குகள்ல வந்து மாறுபாடு இருந்தது, வித்தியாசங்கள் இருந்தது அப்படின்னு கூறப்பட்டுச்சு. சோ இந்த முறையும் அந்த மாதிரி ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? இருந்தால் தேர்தல் ஆணையம் என்ன மாதிரியான ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுப்பாங்க? ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கறதுக்கு முன் வருவாங்களா? தேர்தல் ஆணையம் அப்பட்டமான ஒரு பொய்யை வந்து சுப்ரீம் கோர்ட்ல கூறியிருக்கு. அதனால என்னன்னா, அது அப்படி ஒரு பிரச்சனையே நடந்தது இல்லை. அதாவது விவிபேட் இதுவும் எங்களுடைய அந்த எலக்ட்ரானிக் கவுண்டிங் வந்து எல்லா இடத்துலயும் டேலி ஆச்சு என்று அப்பட்டமான ஒரு பொய்யை வந்து சுப்ரீம் கோர்ட்ல கூறியிருக்காங்க. அதையும் வந்து நம்ம ஜஸ்டிஸ் கண்ணா வந்து கடந்து போயிட்டாங்க. கண்ணாவும் தத்தாவும் கடந்து போயிட்டாங்க. அது எப்படி கடந்து போனாங்கன்னு தெரியல. ஏனென்றால் பத்திரிகைகள் எல்லாம் வந்த செய்தியா இருக்கிறது. அவர்கள் அதை பற்றியும் கேள்வி கேட்கவில்லை. அப்ப அந்த மாதிரியான அப்பட்டமான ஒரு பொய்யை சொல்லிக் கொண்டுதான் மறுபடியும் இன்னைக்கு வந்து சுப்ரீம் கோர்ட்ல போயிட்டு இந்த தேர்தல் ஆணையம் நிற்குது. அதனாலதான் நான் சொல்றேன், தேர்தல் ஆணையம் ஏறத்தாழ என்ன ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா செஞ்சுச்சோ அதே வேலையைத்தான் அதே காரணங்களுக்காகத்தான் செய்து கொண்டிருக்கிறது. இவர்களுக்கு என்ன லாபம் என்ற கேள்விதான் இருக்கிறது. அதாவது ஒரு கான்ஸ்டிடியூஷனல் பாடி அரசியல் சாசன சட்டத்தை காப்பாற்றுவேன் என்ற உறுதிமொழி எடுத்துக்கொண்டு வந்து 3 பேர் வந்து அங்க வந்து உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள். அரசியல் சாசன சட்டத்தை காப்பாற்றுவதாக தெரியவில்லை, மோதியை காப்பாற்ற வேண்டும், பாஜகவை காப்பாற்ற வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தில் தான் உட்கார்ந்து இருக்கிறார்கள் என்றதுதான் பெரும் வருத்தத்துக்குரிய ஆதங்கத்துக்குரிய விஷயமா இருக்கிறது. எப்படி போன முறை வந்து டேலியால் என்று நமக்கு அனைவருக்கும் தெரிஞ்ச விஷயமா இருக்கிறதோ அதே மாதிரிதான் இந்த முறையும் டேலி ஆகாது. அதையும் வந்து ஏதோ சொல்லி மழுப்பலாம்
எப்படியாச்சும் பாஜகவை ஜெயிக்க வைக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இந்த என்டையர் தேர்தலை நடந்து கொண்டிருக்கிறது. அதனால்தான் 2 முதலமைச்சர்களை சிறைபிடித்து வைத்திருக்கிறார்கள். அதனாலதான் காங்கிரஸ் கட்சியினுடைய வங்கி கணக்கை முடக்கி இருக்கிறார்கள். அதனால்தான் சூரத் மாதிரியான விஷயங்கள்ல வந்து நடந்து கொண்டிருக்கிறது. அதனால்தான் ஒரு பிரதமர் வந்து வாய்க்கு வந்தபடி பேசினால் கூட தேர்தல் ஆணையம் வந்து அதை கேள்வி கேட்காமல் கண்டிக்காமல் இருக்கிறது என்றதெல்லாம் தொடர்ச்சியாக நடக்கின்ற ஒரு விஷயமாக தான் இருக்கிறது. இந்தியன் எலெக்ஷன்ஸ் ஹவ் பிகம் எ ஃபார்ஸ் என்றதுதான் உண்மை நிலையா இருக்கு. இப்ப தொடர்ந்து இந்த 10 ஆண்டுகள்ல நடந்த விஷயங்கள பார்த்து, வர தேர்தல்லயும் ஊடகங்கள்ல சொன்ன மாதிரி, பெரும்பாலான ஊடகங்கள் சொன்ன மாதிரி பாஜக வந்து 400 இடங்களுக்கும் அதிகமா வெற்றி பெற்றுட்டாங்க. இந்த முறையும் பாஜக ஆட்சி அமைச்சுட்டாங்க அப்படின்னா, ஜனநாயகத்தின் மீது இருக்கக்கூடிய அந்த நம்பிக்கை என்ன சார் ஆகும் மக்களுக்கு? இல்ல இப்ப தேர்தல் ஆணையத்தை விட்டீங்கன்னா 543 சீட்டும் சேர்த்து வந்து பாஜகவுக்கு கொடுத்துட்டு போயிருவானுங்க. அதான் இப்ப இருக்கின்ற விஷயங்கள்ல தெரியுது. பாஜக நபர்கள் என்ன செய்தாலும் என்ன சொன்னாலும் அமித்ஷா வந்து ஒரு ஒரு ஆண்டவனுடைய படத்தை எடுத்து அப்படியே காமிக்கிறாரு மேடையில. எந்த மேடையில? தேர்தல் மேடையில காமிக்கிறாரு. பாஜகவினுடைய ஒரு ஹேண்டில் வந்து ராமர் கோயிலினுடைய படத்தை வந்து ட்வீட் பண்ணுது. அதற்கு ஆக்ஷன் இல்ல. அமித்ஷா மேல ஆக்ஷன் கிடையாது. நரேந்திர மோடி வாய்க்கு நான் கூட சொல்ல முடியாத பூசப்படுகின்ற வாசகங்கள் வந்து இஸ்லாமிய சகோதரர்கள் பத்தி பேசுறாங்க. அதுல பெரிய ஒரு சர்ச்சை வந்து இன்னும் போய் கொண்டிருக்கிறது. அப்ப அந்த அளவுக்கு வந்து வாய்க்கு வந்தபடி பேசி ஹிந்து கத்தரை ஹிந்து டேஞ்சர்ல இருக்கிறான் என்று வருகின்ற அந்த பொருள்படும்படி அவர்களுடைய அந்த இந்துக்களை வந்து பயத்தில் ஆட்டி அவர்களுடைய வாக்குகளை வந்து கவர வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இந்த என்டையர் தேர்தல் நடந்து கொண்டிருக்கிறது. அதற்கு தேர்தல் ஆணையம் வந்து ஒத்தாசையை போய் கொண்டிருக்கிறது. ஆனால் இதுல நீங்க பார்க்க வேண்டிய ஒரு வேடிக்கை என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு காலத்துல தேர்தல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி 400 சீட் என்று பேசிக் கொண்டிருந்த நரேந்திர மோடி இப்ப அந்த பேச மாட்டேங்கிறாரு. எல்லாரும் வந்து அதுக்கப்புறம் வந்து 370 பேசிக் கொண்டிருந்தார்களே, அந்த பேச்சு இப்ப காணமே. அது ஏன்னு பாத்தீங்கன்னா வேற ஒன்றும் கிடையாது. பாஜக வந்து 434 சீட்ல நிக்குது. சவுத்ல வந்து ஏறத்தாழ எல்லா சீட்லயும் நிக்குது. தமிழ்நாட்டுல வந்து 23 சீட்ல 40 சீட்ல 23 சீட்ல நிக்கிறாங்க. கேரளால எல்லா அனைத்து சீட்ல நிக்கிறாங்க. கர்நாடகால அனைத்து சீட்ல நிக்கிறாங்க. இதுல தெலுங்கானால அடுத்த அனைத்து சீட்ல நிக்கிறாங்க. இப்படி இருக்கின்ற ஒரு கட்சி வந்து அந்த 434ல இருந்து போன முறை பாஜக எவ்வளவு ஜெயிச்சுன்னு பாத்தீங்கன்னா 129 சீட் சவுத்ல. இந்த 129 சீட்ல வந்து 29 சீட் தான் ஜெயிச்சிருக்காங்க. அங்கேயே -100 ஆயிருது. அப்ப 334 சீட்டு இருந்தா இப்ப ஆக்டிவ் கான்டெஸ்ட் பாத்தீங்கன்னா அந்த சீட்ல தான் இருக்கிறது. அந்த 334 வருமானு பாத்தீங்கன்னா அது 100% ஸ்ட்ரைக் ரேட் இருந்தா தான் வரும். அவர்களுக்கே தெரிஞ்ச விஷயம் தான் 272 என்ற எங்கேயுமே வரமாட்டேங்குது என்ற எந்த கணக்கு போட்டாலும் பாஜகவுக்கு வரமாட்டேங்குது என்றுதான் உண்மை நிலையா இருக்கிறது. அந்த ஒரு நிலையில தான் இந்த இன்ஸ்டிடியூஷனல் கேப்சர் அது தேர்தல் ஆணையமானாலும் சரி, பாக்கி எந்த இன்ஸ்டிடியூஷன் இடி ஏறத்தாழ ஒரு குண்டா போர்ஸாக இன்னைக்கு வந்து ஒரு அரவிந்த் கெஜ்ரிவாலை வந்து சிறைப்படுத்திக் கொண்டு ஒரு ஷ்ரெட் ஆஃப் எவிடன்ஸ் இல்லாமல் வந்து அவரை வந்து சிறைப்படுத்தி வைத்துக் கொண்டிருக்கிறது. செந்தில் பாலாஜியை வந்து 1 வருடமாக வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்னும் சார்ஜ் ஷீட் கிடையாது. எல்லாமே பிஎம்எல்ஏ வழக்கு. ஆனால் பாஜகவில் சேர்ந்து 25 அரசியல்வாதிகள் இருக்கிறார்கள். முகுல் ராயில இருந்து ஆரம்பிச்சு, தபஸ் ரேல இருந்து ஆரம்பிச்சு, நாராயண் ராணேல இருந்து ஆரம்பிச்சு, அஜித் பவார்ல இருந்து ஆரம்பிச்சு எத்தனையோ நபர் 25 பேர். இந்த 25 பேர்ல வந்து 23 பேர் மேலேயான அந்த கேஸுகளே வந்து இன்னைக்கு முடக்கத்தில் இருக்கிறது. 2 பேருடைய கேஸ் வந்து வாபஸ் வாங்கின நிலைமையில் இருக்கிறது. இதெல்லாம் வந்து சுவ போட்டா யாரும் எடுக்க மாட்டாங்களாமா. கல்கத்தா ஹைகோர்ட் வந்து ஹிமந்தா பிஸ்வா சர்மா மேலே இருக்கின்ற கேஸோ, தபஸ் ராய் மேல இருக்கின்ற கேஸோ, இல்லை என்றால் முகுல் ரே மேல இருக்கின்ற கேஸோ யாரும் எடுக்க மாட்டாங்களாம். ஒரு கோர்ட்டும் கேட்காதாமா. அது வந்து இடி போய் டப்னு வாபஸ் வாங்கிடுவோம் அந்த கேஸ்களை எல்லாம். அப்ப என்ன மெஷினரி முடியுமோ அனைத்து மெஷினரியை வைத்துக் கொண்டு ஒரு தேர்தலை ஜெயிக்க வேண்டும் என்ற அந்த நோக்கத்தில் வந்து பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த ஒரு மக்களுக்கு எதிரான ஒரு மனநிலையில வந்து இவர்கள் வந்து கேப்சர் பண்ணாங்கன்னா, சூரத் மாதிரி இருக்கின்ற கேப்சர் நடந்தாங்கன்னா நாட்டில் கலவரம் தான் வெடிக்கும் என்பதுல எனக்கு ஒரு மாற்று கருத்தும் இல்லை. அப்ப இந்த முறை பாஜக ஒருவேளை வெற்றி பெற்றுட்டாங்க அப்படின்னா, அது நேர்மையான வெற்றியா இருக்காது. காங்கிரஸார் சொல்ற மாதிரியும், எதிர்க்கட்சியினர் சொல்ற மாதிரியும் தோல்வி பயத்தால் தான் இந்த விஷயங்கள் எல்லாமே பாஜக பண்றாங்களா? எல்லாமே சூரத்துல நடக்கின்ற விஷயத்துல இருந்து, அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய சிறைப்பிடித்தல இருந்து, பாஜக போய் சேர்ந்தால் அந்த நபர்களுடைய கேஸ் வாபஸ் வாங்குதல இருந்து, ஏறத்தாழ 30-35% கேண்டிடேட்ஸே வந்து காங்கிரஸ் கட்சியில் இருந்து தூக்கி பாஜக வச்சிருக்கிறதுல இருந்து ஆரம்பிச்சு அனைத்து விஷயங்களையும் பாத்தீங்கன்னா இது வந்து அரசியலுக்கு உதகாத, இந்தியாவுடைய டெவலப்மெண்ட்டுக்கு உதகாத விஷயங்களா தான் இருக்கிறது. நிச்சயமாக இது மக்களுக்கு எதிரான ஒரு மனநிலையில் இருக்கின்ற எந்த விலை கொடுத்தும் நாங்கள் ஜெயித்து விடுவோம், எவ்வளவு காசு செலவானாலும் பரவாயில்ல நாங்கள் செய்வோம் என்ற அந்த அடிப்படையில் நடக்கிற விஷயங்களாக தான் இருக்கிறது. நிச்சயமாக இந்த அரசு இப்ப பாஜக அரசு அமைய வேணாலும் அது மக்களுக்கு எதிரான அரசாகத்தான் இருக்கும் என்பதில் எனக்கு மாற்று கருத்து கிடையாது. அந்த மக்கள்
இதற்கு எதிராக கொந்தளிப்பார்கள். மக்களினுடைய எழுச்சி மூலியமாகத்தான், எதிர்க்கட்சிகளுடைய எழுச்சி கிடையாது, எதிர்க்கட்சியினுடைய போராட்டங்கள் கிடையாது. மக்கள் தான் இதற்கு ஒரு முடிவை கட்ட வேண்டும். மக்கள் நிச்சயமாக கட்டுவார்கள். ஜனநாயக முறைப்படி இவர்கள் தேர்தல் நடத்தாவிட்டால் நம்ம அவசர காலத்துல கூட காணாத விஷயங்கள் இப்போ அரங்கேறி கொண்டிருக்கிறது. அந்த அளவுக்கு எதிர்க்கட்சிகளை நசுக்கி கொண்டு ஒடுக்கி கொண்டிருக்கிறார்கள். அப்போ அதை தாண்டியும் மக்கள் தான் இதற்கு ஒரு முடிவை கட்ட வேண்டும் என்றதுல எனக்கு மாற்று கருத்து கிடையாது. நிச்சயமாக அது நடக்கும். நிச்சயமா தொடர்ந்து மற்றொரு நேர்காணல் நம்ம இதை பத்தி விரிவா பேசும். நேரத்திற்கு ரொம்ப நன்றி சார். நன்றி. GUI, இந்தியாவின் தலை சிறந்த vernacular edtech brand, skilling everyone everywhere. Anuj SHG Scratch Free Tiles. No more scratch, no more tension.